ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவாடு தொக்கு. நான் இன்றைக்கி ஷீலா மீனில் தான் கருவாடு தொக்கு செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கரண்டி கருவாடு தொக்கு இருந்தால் போதும், ஒரு தட்டு சோறு சாப்பிட்டுடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடு தொக்கு இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட இந்த கருவாடு தொக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஷீலா மீன் கருவாடு நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இதோட அளவு 200 கிராம் இருக்குது. கருவாடு நல்லா காஞ்சிருக்கிறதுனால சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை கருவாடில் சேர்த்துடலாம். 10 நிமிஷம் இதை நல்லா ஊறிட்டுருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து தண்ணியை வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஷீலா மீனில் அவ்வளோவா அழுக்கெல்லாம் இருக்காது. கருப்பாக இருக்கிற அந்த குடல் ஏதாவது இருக்குன்னா எடுத்துகிட்டு தோலை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். 50 ml அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். கடுகு சோம்பு பொரிஞ்சு வந்ததும் 10 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கருவாட்டு தொக்குக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம். சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா கருவாட்டிலேயே நமக்கு உப்பு இருக்கும். கடைசியாக தொக்கு செஞ்சு முடித்த பிறகு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 3 மீடியம் சைஸ் நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா மிக்சியில் அரைச்சிட்டு கூட பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு வதங்க விடலாம். சீக்கிரமாக வதங்கி வரும். 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வந்ததும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் தொக்கு கூட மிளகாத்தூள் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே தொக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மசாலா கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், தொக்கு நல்லா கொதிச்சுட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை சேர்த்துடலாம். கருவாடு சேர்த்த பிறகு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கருவாடு எல்லாமே மசாலா கூட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவாடு நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் ஊற வச்சு கழுவியிருக்கோம். அதனால் சாஃப்டாக தான் இருக்கும். சீக்கிரமாக வெந்துடும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இடையில ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் கருவாடு மற்ற பக்கமும் நமக்கு வேகும். கருவாடு இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு கடைசியாக 1 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தொக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி இருக்குன்னா கடைசியாக பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துருங்க. கருவாடெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் கருவாடு தொக்கு நீங்கள் என்ன கருவாடு விருப்பப்படுறீங்களோ அந்த கருவாடை வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட சோறு போட்டு நம்ம செஞ்சுருக்க கருவாடு தொக்கை ஒரு கரண்டி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். பிரியாணி கூட தோற்று போகும். உங்களில் எத்தனை பேருக்கு கருவாடு தொக்கு பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.